श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरुत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तभोगं रामानुजार्य गुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். நம்முடைய நல்ல கருத்துக்கள், ஆன்மாவுக்கு வேண்டிய கருத்துக்களை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மாதம். எம்பெருமானும் மார்கழி மாதம்தான் எனக்கு பிடித்த மாதம் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். இந்த மார்கழி மாதம் எப்படி ஒரு நாளிலே விடியற்காலை சொல்றோம், அது எவ்வளவு இனிமையானது, மிகவும் ஏற்புடையது. இந்த காலத்திலயும் எல்லாரும் சீக்கிரமா எழுந்தா நாம வெற்றிகரமா நம்முடைய வாழ்க்கை இருக்கும், நம்ம வெற்றிகரமா தொடர முடியும் அப்படிங்கிறத பல கட்டுரைகளிலும் புத்தகங்களிலும் சொல்லுகின்றார்கள். அப்போ விடியற்காலை மிகவும் முக்கியமானது. அந்த விடியற்காலை எப்படி நமக்கு விடியற்காலையோ, இந்த வருஷத்துக்கு மிகவும் விடியற்காலையாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம் ஆண்டாளின் திருப்பாவை அனுசந்தானம் மிகவும் விசேஷம். திருப்பாவை வேதமனைத்திற்கும் வித்து. இத்தகைய மார்கழி மாதத்தில் வேதத்தின் வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவையினை சுருக்கமாக ஒரு 10-15 நிமிடங்களுக்கு புத்தூர் சுவாமியினுடைய வியாக்கியானங்களை கொண்டு அனுபவிக்கலாம். புத்தூர் சுவாமியோட 100வது ஆண்டு நிறைவு கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல அவருடைய வியாக்கியானங்களை அனுபவித்தது நமக்கும் சிறப்பு. முதல் பாசுரம். இதுல இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எதை அடைய வேணும், யார் அடைய வேணும் அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறுகின்றாள். நேரிழையீர் அழகிய ஆபரணங்களை அணிந்த செல்வம் நிறைந்த ஆயர்பாடியினுடைய செல்வம் நிறைந்த சிறுமியர்களே, என்ன பண்ணணும் நீங்க? எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா இது? மார்கழி மாதம், அதுவும் எப்படிப்பட்டது? பூர்ணச்சந்திரன் இருக்கக்கூடிய, பௌர்ணமி இருக்கக்கூடிய மதி நிறைந்த நன்னாள். இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் இந்த உலகத்தோரே கொண்டாடும்படியாக நாம் என்ன பண்ணணும்? நீராடி பாவை நோன்பு இருந்து என்ன பண்ணணும்னா, அந்த கிருஷ்ணன் யாருடைய பிள்ளையாக இருக்கிறான்? ஏறார்ந்த கன்னி, அந்த கன்னியினுடைய யசோதை பிராட்டியினுடைய இளஞ்சிங்கமான அவனை அடைய வேணும். அடையணும்னா என்ன பண்ணும்? கதிர்மதியம் போல் இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் நமக்கு அந்த வழியையும் தந்தருள வேண்டும் அப்படின்னு. அடைய வேண்டிய பொருளும் நாராயணனே, அந்த அடைய வேண்டிய பொருளை அடையக்கூடிய உபாயம்னு சொல்லக்கூடிய வழியையும் தருபவன் நாராயணனேன்னு அறுதியிட்டு கூறுகின்றாள் ஆண்டாள். முதல்ல காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது? மார்கழி திங்கள் அப்படின்னு. மார்கழி திங்கள்ல காலத்தை அறுதி எடுக்க நல்ல காலம். நம்ம கூட ஒரு செயலை செய்யணும்னா என்ன பண்றோம்? நல்ல நேரத்தை பார்த்து செய்யணும். அந்த மாதிரிதான் நேரம். அந்த நேரம் எப்படிப்பட்டது? மார்கழி திங்களாக இருக்கின்றது. அதுவும் சிறுமியர்கள் முதல் மார்கழி திங்கள்ல இருந்து சிறுமியர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராபியம், எதை யாரெல்லாம் பிராபியம், யார் போய் அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத அழகா சொல்றா. அதுக்கப்புறம் உபாயமும் நாராயணனே, அடையக்கூடிய பொருளும் நாராயணனேனும் அழகாக சொல்லுகின்றார். மார்கழி மாசமே குளிரும். எப்பவுமே ஒரே குளிர் இல்ல ஒரே வெயில், ரெண்டுமே யாருக்குமே பிடிக்காது. அதிகமான குளிரும் பிடிக்காது, அதிகமான வெயிலும் பிடிக்காது. ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்கின்றான்? வாசுதேவ தருச்சாயா நதி சீதா ந கர்மதா, ந சீதா ந கர்மதா. அது எம்பெருமான் எப்படி இருக்கின்றான்னா, அதிக குளிரும் இல்லை, அதிக உஷ்ணமும் இல்லாமல்
ஒரு சுகமான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு தட்பவெப்பத்தில் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் அழகா இங்கே குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள். ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் மாதிரி இந்த மார்கழி மாசம்ன்ற அந்த காலம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை அதிகமான குளிரும் இல்லை, அதிகமான வெயிலும் வெதுவெதுப்பும் இல்லாத அந்த ஒரு காலம். ஏன்னா காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? காலம்தான் முக்கியம். ஆழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு அழகா சொல்றார். அந்த காலத்தினுடைய முக்கியத்துவம் இன்றும் பல விதங்களில் காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை முதல் எடுக்கும் போதே ஆண்டாள் அழகாக நமக்கு மார்கழி திங்கள் அப்படின்னு காலத்தோட முக்கியத்துவத்தை காட்டுகின்றார். அடுத்ததா மதி நிறைந்த நன்னாள். எப்படிப்பட்ட நன்னாள் இது? மதி பூர்ண சந்திரன் நிறைந்திய. மதினா ஞானம், இங்கு ஞானம், அங்க ஒளி, ஒளி நிறைந்த, மதி நிறைந்த, ஞானம் நிறைந்த அப்படிப்பட்ட நன்னாளாக இது இருக்கின்றது அப்படின்னு இங்க காட்டி கொடுக்கின்றது. ஆளவந்தாரும் அவருடைய ஸ்தோத்திர ரத்தனத்துல சொல்லும் போது விதயஸ்ட வைதிகா பதீய கம்பீர மனோனுசாரினகா அப்படின்னு அழகா அந்த மதி நிறைந்த, ஞானம் நிறைந்த அப்படிங்கிறார். மதின்றதுக்கு இங்கு ஞானம். நம்முடைய ஞான அனுபவம் அனுபவிக்க பூர்ணமான இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இது நன்னாள். சாதாரண நாள் இல்லை, மதி நிறைந்த நன்னாள். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த நாள் எல்லாம் தீய நாள். இன்னைக்கு இப்போ நாம் கிருஷ்ணனை அனுபவிக்க போகிறோம், கிருஷ்ணனை அடைய போகிறோம், நாராயணனே அதற்கு உபாயமாகவும் இருக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நன்னாள், எம்பெருமானை அடையக்கூடிய நாள், எம்பெருமானை நினைக்கக்கூடிய நாள், அதுதானே நமக்கும் ஒரு பெரிய நன்னாள். கோவிலுக்கு போறோம், யாத்திரை போறோம்னா பெருமாளை போய் சேவிக்கின்றோம், அதுதான் நமக்கு ஒரு பாக்கியமாக நன்னாளாக கருதுகின்றோம். அந்த மாதிரிதான் இங்கு நன்னாள்னு அழகா ஆண்டாள் சொல்லுகின்றாள். அது மட்டும் இல்ல, விபீஷ்ண ஆழ்வான் என்ன சொல்றார்? விபீஷ்ண ஆழ்வான் தான் ராமனை சரணடைய வருகின்றார். வரும்போது யார் முதல்ல சுக்ரீவன் வேண்டாம் வேண்டாம், அவன் சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறார். ஆனா ராமன் என்ன பண்ணான்? சுக்ரீவனை கொண்டே அவனை அழைத்து வர சொன்னான். அஸ்மாபிஸ்துல்யோ பவது. எப்ப நம்ம ராம கைங்கரியம் செய்ய கடவுதுன்னு யாரு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு? சுக்ரீவனையே சொல்லும்படி. எப்படி கிருஷ்ணனோடு யாரெல்லாம் சேர்க்க விடாம பண்ணாலோ, இங்கேயும் ஆயர்பாடினா அதுதான் நடந்தது. மழையே வரல, மழை வரையாத போது என்ன பண்ணா? இந்த பெண்கள் எல்லாம் பாவை நோன்பு இருக்கணும். அப்ப பாவை நோன்பு இருக்கணும்னா என்ன பண்ணோம்? அது உதவி பண்றது. ஏன்னா விடிய காத்தால ராத்திரியில போனோம். அப்படி போகும்போது யாரும் கூட போறதுக்கு பயமா இருந்தது அவளுக்கு. அப்ப கிருஷ்ணனை துணைக்கு அனுப்புகின்றார்கள். கண்ணன் பெருமானை அனுப்பும் போது என்னாச்சு? அதுக்காக தானே எல்லா பெண்களும் ஏங்கி கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் கண்ணன் எம்பெருமானுடன் சேர ஒட்டாமல் பண்ணார்களோ அவர்களே என்ன பண்ணா? இந்த பாவை நோன்பு இருந்து எங்களுக்கு மழை வர வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், அதனால் நீங்கள் பாவை நோன்பு இருங்கள், கண்ணன் உங்களுக்கு உதவுவான்னு அவனுடைய சேர்த்து வைக்கக்கூடிய, எப்படி கிருஷ்ணனை அவனிடம் அருக ஒட்டாதவர்களே கிருஷ்ணனுடைய கூட்டி வைக்கும்படியான அப்படிப்பட்ட நாள் இது. அப்போ இது நன்னாள் தானே. அதைத்தான் இங்க ஆண்டாள் அழகாக மதி நிறைந்த நன்னாள் அப்படின்றத அழகா குறிப்பிட்ட. அக்ரூரர் அப்போ கம்சன் அழைத்து வரும்படி சொல்லுகின்றான் கண்ணன் பெருமானை. போறான், ராத்திரி ஃபுல்லா போறான். பயணிக்கும் போது அதையே நினைச்சுட்டு கண்ணன் பெருமானையும் நினைச்சிட்டு போய் அப்போ அவன் சொல்றான், அத்தியமே சபலம் ஜென்ம சுப்ரபாதா சமே நிஷா. என்ன சொல்றான்? என்னோட ஜென்மம் இப்பதான் நிறைவடைந்தது, இன்னைக்குதான், இதுதான் நல்ல இரவு, இதுதான் நன்னாள் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா எம்பெருமானை அவன் அடைந்தான். அக்ரூரன் கம்சன் அனுப்பிச்சிருந்தாலும் எம்பெருமானையே நினைச்சிட்டு போறான். அந்த ராத்திரி ஃபுல்லா அவனுடைய கண்ணன் எம்பெருமானுடைய நினைவாவே போய் எம்பெருமானை சந்திக்கின்றான். அந்த இரவை நன்னாளாக கொண்டாடுகின்றான். அப்போ எம்பெருமானுடன் சேர்வதே நமக்கு நன்னாள் அப்படின்றத ஆண்டாள் அழகாக காட்டுகின்றாள். அடுத்ததாக நீராட போதுவீர். அதுல நீராடும். எங்க நீராடுவோம்? தடாகத்தில் தான் நீராடும். ஆனா இவெல்லாம் கண்ணனின் பெருமானை தானே அடைகிறா. அது ஏன் நீராடம் கண்ணன் எம்பெருமானை அடைதல்? அப்போ கண்ணன் எம்பெருமான் தடாகமாக இருக்கின்றானா, குளமாக இருக்கின்றான்? ஆமா, குளமா தான் இருக்கின்றான். எம்பெருமான் ஒரு குளம். ஆழ்வார்கள் அழகாக அனுபவிக்கின்றார்களே. எப்படி அனுபவிக்கின்றார்? செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம். எப்படி? அவர் செந்தாமரை நிறைந்த அந்த தடம் தான் அவரோடது. அவரே தடமாக இருக்கின்றார், குளமாக இருக்கின்றார். கண்ணும் செந்தாமரை, கையும் அவையடியோ அவையே அப்படின்றோம். தாமரை பூத்த தடாகமே.
இப்படி தயரதன் பெற்ற மரகத மணித்திரகம் அப்படின்னு சொல்றார். இன்னும் ஆழ்வார் சொல்லும்போது மாயக்கூத்தா வாமனா வினயேன் கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் விழுதா சாயல் சாம திருமேனி தன்பாசடையா தாமரனில் வாச தடம்போடு வருவானே. எப்படி வாசனை நிறைந்த அந்த தடமாக இருக்கின்றான் எம்பெருமான், தடாகமாக இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் இங்கு நீராட பொதுவில் கண்ணன் எம்பெருமானை அடைகின்றது. அடையுதல் எங்க? அவர் ஒரு தடாகமாக இருக்கின்றார் அப்படிங்கிறத இங்கு ஆண்டாள் அழகாக நமக்கு காட்டுகின்றார். நீராட அதாவது கிருஷ்ணானுபவமே நமக்கு பிராபியம், கிருஷ்ணானுபவம் தான் நம்மளுடைய பிராபியம். அந்த பிராபியம் தான் நீராடுதல் அப்படின்னு இங்க அழகா ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததா பார்க்கும்போது போதுவீர் போதுமினோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். என்ன, யாரோட புத்திரி? ஆண்டாள் பெரியாழ்வாரோட புத்திரி. பெரியாழ்வார் என்ன சொல்றார்? கூடு மனமுடையீர் கூடுமினோ அப்படிங்கிறார். இங்க சொல்லும்போது அதே எதுகை முனையில அழகாக ஆண்டாளும் கையாளுகின்றார். போதுவீர் போதுமினோ, வர விருப்பமுடையவர்கள் வரலாம். அதைத்தானே திருப்பாவைச்சியரும் காட்டி கொடுத்தார். ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் அப்படின்னு. அப்போ போதுவீர் போதுவி, வர விருப்பமுடையவர்கள்லாம் எங்க வரணும்? கிருஷ்ணானுபவத்துக்கு வாங்கோ, நீராட வாங்கோ. அவர் தடாகமாக இருக்கின்றார், அந்த தடாகத்தில் போய் நீராடலாம், வாங்கோ, கிருஷ்ணானுபவத்தை பெறலாம். நாராயணனே அவன்தான் பிராபியம், அவன்தான் உபாயமாகவும் இருக்கின்றான் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பமுடையவர்கள் வாருங்கோள் அப்படின்ட்டு போதுவீர் போதுவினோ அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ யாரு கூப்பிடுறா? யாரு அந்த போதுவீர் போதுவோ? நேரிழையீர். எப்படிப்பட்டவர்? நேர்வீர், அழகிய ஆபரணத்தை உடையவர்களே, அப்படிப்பட்ட பெண்களே வாங்கோ அப்படின்றா. அப்ப சொல்லும் போது ஆயர்பாடியை பத்தியே சொல்றா. சீர்மல்கும் ஆய்ப்பாடி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த ஆயர்பாடி? சீர்மல்கும், அதாவது சீர்மை நிறைந்த. எது சீர்மை? பகவத் குணங்கள், நம்முடைய எம்பெருமானுடைய குணங்கள் வெளியிடும்படியாக இருக்கக்கூடிய ஆய்ப்பாடி. எப்படி ஆய்ப்பாடியில பகவத் குணங்கள்லாம் வெளிப்பட்டுதா அப்படின்னு பார்த்தா, ஆமா, எல்லா இடங்களையும் எங்க பார்த்தாலும் கண்ணன் அனுபவம் தான். அப்போ அந்த கண்ணன் அனுபவம் மிகுந்திருந்ததுனால் அது சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு. பரமபதத்துல வேற எதுவுமே தெரியாதான். அங்க போய் நம்ம தனியா போய் பரமபதம் போய் அனுபவிக்க வேண்டாம். ஆய்ப்பாடியே ஒரு பரமபதம் தான். பரமபதத்துல போய் வைகுண்டத்துல என்ன பண்ணுவோம்? எம்பெருமானை அனுபவிப்போம். எம்பெருமான் என்னென்னவோ சேஷ்டிதங்கள் பண்ணுவார். அவருடைய எல்லா சேஷ்டிதங்களையும் அனுபவித்துக் கொண்டு அவரையே பாடிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருப்போம். ஆயர்பாடியில இந்த சிறுமிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா? அதைத்தானே பண்ணிட்டு இருந்தா. கண்ணனுடைய சேஷ்டிதம் என்னென்னலாம் கண்ணன் கிருஷ்ணானுபவமே தான் அவளுக்கு எல்லாருக்கும். அந்த கோபியர்கள் எல்லாம் எப்படி இருந்தான்னா கிருஷ்ணனையே அனுபவித்துக் கொண்டு அவன் சாப்பிடுறது, வெண்ணை திருடுறது, அவன் நடக்கிறது எல்லாமே ஒன்னொன்னையும் அனுபவிச்சுட்டு இருந்தா. இதைத்தானே வைகுண்டத்திலையும் பண்ண போறோம். அதனாலதான் சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு அழகா ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றாள். செல்வ சிறுமியர்கள், அங்க இருக்கக்கூடியவர்கள் செல்வம் நிறைந்த சிறுமிகளாம். அப்படியா? சரியில்லையே. ஆய்ப்பாடியில எப்படி இருந்தா சிறுமிகள்? ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் என்ன, வெறும் மாடு கறந்திருந்தா, மாடு மேய்ச்சிட்டு இருந்தா, வெண்ணெய் சாப்பிட்டு இருந்தா, அவ்வளவுதானே. அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டாள் அந்த சிறுமிகளை செல்வ சிறுமியர்கள்னு சொல்றா? அப்படி என்ன ஐஸ்வர்யம் அவகிட்ட இருந்ததுன்னா, இருந்தது மிகப்பெரிய ஐஸ்வர்யம், பகவத் சம்பந்தம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் அவ எல்லாருக்கும் நிறைஞ்சிருந்தது. எல்லாருமே நம்ம கண்ணன் பெருமானை அனுபவிக்கணும்னா அவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆனா சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்னு சொல்லுவார், அந்த மாதிரி கிருஷ்ணனையே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவருக்கு செல்வம் என்ன செல்வம்? எல்லாத்தையும் விட மேலான செல்வம் என்ன? எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானே அவர்களுக்கு சர்வசாதாரணமாக ஐஸ்வர்யமான பகவத் சம்பந்தத்தை கொடுத்திருந்ததினால் அவர்கள் செல்வ சிறுமியர்கள். லக்ஷ்மணன் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் பின்னாடியே காட்டுக்கு போனான். அப்படி போகும்போது எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னா. எப்படி? அவன் எல்லாத்தையும் விட்டு எந்த லக்ஷ்மியுமே எடுத்துட்டு போல. ஆனா லக்ஷ்மணன் அந்த அளவுக்கு செல்வம் நிறைந்து இருந்தான். எப்படி நிறைந்திருந்தான்னா, அவனுக்கு கைங்கரியம்ன்ற செல்வம் அதுதானே எல்லாருக்கும் தேவை. வைகுண்டத்துக்கு போனாலும் அதுதானே. அதற்காகத்தானே நாம் இத்தனை பிரயத்தனங்கள் பண்ணுகின்றோம். அதனால்தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான் போது அவன் கைங்கரியம்ன்ற செல்வத்தை கொண்டிருந்தான். அதை தவிர வேற என்ன கைங்கரியம்? அது குன்றாமல் இருந்தது, அவ்வளவு இருந்தது. அதனாலதான் அவனை செல்வன் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவு இருந்தது. அடுத்ததா பார்த்தோம்னா விபீஷணன் எம்பெருமான் ராமனை அடைந்தான். அடைந்த எதுவும் என்ன, அவனுக்கு நிறைய சொத்து, ராவனுடைய சொத்துக்கள்லாம் இருந்தது. இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ராமனே கதி அப்படின்னு அடைந்தான். அந்தரிக்ஷ கதஹா ஸ்ரீமான். எப்படி விபீஷணன் என்ன எதற்காக தன்னோட முயற்சி
எல்லாத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு ராமன் ஒருவனே அப்படின்னு சரணடைந்தான் இல்லையா, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சரணடைந்ததுனால அவன் ஸ்ரீமான் அப்படின்னு அந்த செல்வம் நிறைந்தவனாக சொல்லப்படுகிறான். கஜேந்திர ஆழ்வான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். தானே முயற்சி பண்ணுது முதலையோட வாயிலிருந்து தன்னை விடுவித்திக்க, ஆனா முடியவே இல்லை. கடைசியா என்ன பண்றது, என்னாலதான் முடியாது, என்னால எதுவுமே முடியாது, அவன் மட்டுமே கதி, அவன் மட்டுமே காப்பாற்ற முடியும், என்னை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானிடம் சரணடைந்தான். சதுநாக வரஹா ஸ்ரீமான் அப்படின்னு அவரும் ஸ்ரீமானா செல்வம் நிறைந்தவராக. எப்படி லக்ஷ்மணன் கைங்கரிய லட்சுமின்னு வச்சுட்டு இருந்தான், விபீஷணன் அனன்ய சேஷத்துவம், மற்ற யாருக்கும் கிடையாது, எல்லாமே வெவ்வேறுமான் ஒருவனே அப்படின்னு கஜேந்திர ஆழ்வான் ஸ்வஸ்வாதந்திரியம், எனக்கு எந்த சுவாதந்திரியம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே எம்பெருமான் தான் பண்ண முடியும், யாருமே திக்கற்றவன், நான் உன் கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அழகா காட்டி கொடுத்தார். இவர்கள் எல்லாம் செல்வம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிற அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறுமிகள் செல்வம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் எப்படிப்பட்டவரா, நந்தகோபன் கூர்மையான வேலை கொண்டு அங்கே செய்யக்கூடிய எறும்புகளை கூட கொலை பண்ணிடுவாராம். என்ன இது ரொம்ப விரோதமா இருக்கே, யாரையுமே இம்சிக்க கூடாது, யாரையும் கொலை பண்ணக்கூடாது, அதுதானே நமக்கு சித்தாந்தங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, எல்லா வேதங்கள்ல எல்லாம் சொல்லி கொடுத்ததும் அதுதானே. ஆனா ஹிம்சை பண்ணலாமா, ஜீவ ஹிம்சை சாஸ்திர விரோதம் அல்லவா அப்படின்னு பார்த்தா எப்படி அப்படிங்கறத இங்கு அழகாக ஆண்டாள் வேறு விதமாக கையாளுகின்றார். ஹிம்சையா சர்வா பூதானி, எல்லா பூதங்களையும் ஹிம்சிக்க கூடாது. ஆனா அந்த ஹிம்சை தர்மம் எப்ப ஆறுதுன்னா, எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று அஞ்சி செய்யக்கூடிய ஹிம்சை தர்மம். எம்பெருமானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எம்பெருமான் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம பண்ணக்கூடியது எல்லாமே தர்மம். அப்படிப்பட்ட ஹிம்சை தர்மமே ஆகும். மண் நிமித்தம் கிருதம் பாபம் அபி புண்ணியாய கல்பதே, எப்படி எனக்காக செய்யப்பட்ட பாபமும் புண்ணியமாகவே மாறுறது என்று எம்பெருமானே சொல்லியிருக்கான். ஈவன் அந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் திருமாலையில, கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கர்மம் கண்டாய், யாராவது எம்பெருமானுக்கு எதனா பண்ணிட்டோம், நான் வாள் எடுத்து நான் தலையை வெட்டி விடுறேன் அப்படிங்கிற. என்ன இது, அப்படிப்பட்ட அந்த ஹிம்சையும் எதற்காக, எம்பெருமானை காப்பதற்காக, எம்பெருமானுக்காக செய்யக்கூடிய ஹிம்சையும் தர்மமாகிறது. அதைத்தான் இங்க பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், எப்படிப்பட்டவன் நந்தகோபன், அம்பரமே தண்ணீரே சோரே அரண்வையும், அப்படிப்பட்ட உயர்ந்த நந்தகோபன். அந்த நந்தகோபன் அடுத்தது உடனே எப்படி நாம் பெருமானை அனுபவிக்க பிராட்டியோடு சேர்ந்து அனுபவிக்கணும், உடனே நந்தகோபரை சொன்னோம்னா யாரை சொல்லணும், உடனே அடுத்தது யசோதையை சொல்லணும். ஏராந்த கண்ணி யசோதை, எப்படிப்பட்டவள் அந்த யசோதை, சதா பஷ்யந்தி சதா தர்சனம், அவருடைய கண்கள் ஏராந்த கண்ணியான், எப்படி அழகு நிறைந்த கண்ணா இருந்ததுன்னா எப்பவுமே எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோ, எம்பெருமானுக்கு அதான் அவனையே பார்த்துட்டு இருப்பாளாம். கண் கொட்டாமல் எம்பெருமானையே பார்த்து கொண்டிருந்ததால் அவள் ஏராந்த கண்ணி, அப்படிப்பட்ட அழகை உடைய அந்த கண்ணி அவளுடைய இளம் சிங்கம். எப்படி நந்தகோபரிடம் அப்படியே அடக்கமா இருப்பானாம், ஆனா இங்க சிங்க குட்டி மாதிரி யசோதை கிட்ட இருப்பானா. அப்போ அங்க அடக்க ஒடுக்கமா குமரனாக இருந்தவன் இங்கு இளஞ்சிங்கமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படின்றத ஆண்டாள் இங்கு காட்டுகின்றாள். அடுத்ததாக எம்பெருமானை கார்மேனி அப்படின்னு குறிப்பிடுகின்றாள் ஆண்டாள். நீலதோய மத்தியஸ்தா அப்படின்னு புருஷம் கிருஷ்ண பிங்களம் எல்லாம் வேதங்கள்லாம் எம்பெருமானுடைய நிறத்தை அவ்வளவு அந்த கருநீல நிறத்தை அழகாக குறிப்பிடுகின்றது. செங்கன் தயை தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷணி, எப்படி இருக்கான் எம்பெருமான், சூரியனால் மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இரு கண்களை கொண்டவன் எம்பெருமான்னு சொன்னாவே, நாராயணன் சொன்னாவே முதல் அடையாளம் என்ன, தாமரை போன்ற கண்களை உடையவன், தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவன். எல்லா இடத்திலையும் எம்பெருமானுடைய கண்களை அழகாக அனுபவிக்கிற ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார்கள் எம்பெருமானுடைய கண்ணை. வன் காற்றையை ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் பொழிந்தன எம்பிரான் தடங்கண்களே கதிர்மதியம் போல் முகத்தான். அடுத்ததா எம்பெருமானுடைய கண்களை அனுபவித்தவள் கதிர்மதியம் போல் முகத்தை உடையவன். அது என்ன கதிர்மதியம், கதிர்னா சூரியன், மதியம்னா சந்திரன்,
இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாதே. நம்ம எப்பவும் பகல்ல பாருங்க சூரியன் தான் தெரியும், இரவுல சந்திரன் தெரியும், ரெண்டும் ஒன்னா இருக்குமா? ஒன்னா இருந்தா இருக்காதே. ஆனா எம்பெருமானுடைய முகத்தில் கதிர்மதியம் போல இருக்கக்கூடிய முகமாக இருந்தது. அவன் விரோதிகளுக்கு சூரியன் போல அணுக்க ஒண்ணாதவர்களாகவும், அடியார்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா கடாட்சிகள்னா சந்திரன் மாதிரி குளிர்ச்சியான ஒரு திருமுகத்தையும் கொண்டிருந்தான். அதனால்தான் ரெண்டும் கலந்த அப்படிப்பட்ட அம்போல் முகத்தான். அதற்காக சூரியனையும் சந்திரனையும் ஒன்னா வைக்க முடியுமா? இல்லையே. ஆனா எம்பெருமானுக்கு இணை யாருமே இல்லை. எத்தனை சொன்னாலும் அப்படிப்பட்ட அம்போல் அதற்கு அதை போன்ற அதற்கு ஓமையாக கூற முடியாத அளவுக்கு முகத்தினை கொண்டிருந்தவன். எத்தனை செய்யினும் என் முகம் நேரோவாய் அப்படின்னு ஆழ்வாரும் குறிப்பிடுகின்றார் போலே அவனுடைய முகமானது இருந்தது. அப்படிப்பட்ட நாராயணனே, எப்படிப்பட்டவன் அவன்? நாராயணனே அறுதியிட்டு சொல்லுகின்றால் அடையக்கூடிய பொருள் நாராயணன். அதை உபாயமாக பற்றக்கூடியவனும் அவன்தான் உபாயத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த நாராயணனே அப்படின்னு இங்க அறுதியிட்டு கூறுகின்றாள். அதைத்தானே வேதங்களும் கூறுகின்றன. விஸ்வம் நாராயணம், நாராயணம் மகாத்யயம், மாதா பிதா நாராயணகா. ஆழ்வார்களும் அப்படித்தானே சொல்றான். வன்புகழ் நாரணன், செல்வ நாரணன், நாரணன் முழுவேழுலகுக்கும் நாதன், வாழ்புகழ் நாரணன், நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய ஓவாதே நமோ நாரணா. நாராயணா என்னும் நாமம் நாராயணா ஓ மணிவண்ணா நாத்திழும்ப நாரணா நலந்திகள் நாரணன் நான் முகனை நாராயணன் படைத்தான். இப்படி ஆழ்வார்களும் சரி வேதமும் சரி எப்படி சொல்கிறது? நாராயணனே அவன்தான் நமக்கு பறையை தரு போகின்றான், அவன்தான் பிராபியமாகவும் இருக்க போகின்றான், அவனே உபாயமாகவும் இருக்க போகின்றான். அப்படிப்பட்ட நாராயணன். அது மட்டும் இல்ல, நாராயணனே அப்படின்னு சொல்றது எதற்காக சொல்லுகின்றாள் என்றால், ஒரு எஜமானன் இருந்தால் எஜமானன் தான் அவனுடைய பொருள்களை பற்றி கவலைப்பட வேண்டும், வேறு யாரும் கவலை கொள்ள மாட்டார். அப்போ எஜமானனே கவலை கொள்ள வேண்டும். அவன் யாரு? அவன்தான் என்னுடைய எஜமானன். நமக்கு ஒரு நம்முடைய கைபேசி இருக்கு. கைபேசியில நாம அதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கைபேசி கவலைப்படுவதில்லை, நாம் தான் கவலைப்படுறோம். ஏன்னா நான் எஜமானன் தானே கவலைப்படணும். அந்த மாதிரிதான் நாராயணன் தான் என்னுடைய எஜமானன், அவன் தான் எனக்கு பறையை தர வேண்டும், அவன் தானே கவலை பண்ணணும். நான் ஏன் கவலை பண்ணணும்? அப்படின்னா கவலையே பட வேண்டாம், நான் பண்றதை மட்டும் பண்ணுவேன். அப்படிப்பட்ட நாராயணன் நமக்கு பறையை தர போகின்றான். அந்த பறையானது எப்படி இருக்க போகிறது? பாரோர் புகழ, இந்த உலகத்துல இருக்க அனைவரும் புகழக்கூடிய அளவிற்கு. அது மட்டும் இல்ல, நம்ம யாரு எம்பெருமானுடன் சேரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டு இருந்தாலோ அவர்களே கொண்டாடும்படியாக இருக்க போகின்றது. அப்படிப்பட்ட பாரோர் புகழ படிந்தேலூர் எம்பாவாயின் அழகாக ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே தன்னுடைய குறிக்கோள் என்ன, எதை அடைய, பிராபியம் என்ன, உபாயம் என்ன அப்படின்றத முதல் பாசுரத்திலேயே மொத்த வைணவத்தையும் தன் தத்துவங்கள் அனைத்தையுமே காட்டி கொடுக்கின்றார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.